கல்ட் கிளாசிக்னு தமிழ் சினிமால சொல்லக்கூடிய படங்கள்ல சுப்பிரமணியபுரம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. காஸ்டிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், டயலாக்ஸ்னு இனி இது மாதிரி ஒரு படத்தை ரெக்ரியேட் பண்றது முடியாத விஷயம். பாலு மகேந்திரா ஸ்கூல்ல இருந்து வந்த சசிகுமார், சென்னை 28ல மட்டுமே பார்த்த ஜெய், இசையமைப்பாளரா ஜேம்ஸ் வசந்தன்னு நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புதியவர்கள் சேர்ந்து ட்ரெண்ட் செட் பண்ணின தரமான உள்ளூர் கதை பேசுற உலக சினிமான்னு சுப்பிரமணியபுரத்தை சொல்லலாம். அந்த கால டூரிங் டாக்கீஸ், பெல் பாட்டம் காஸ்டியூம், ஹீரோயினோட டாலர் செயின், ஹிப்பி ஹேர் ஸ்டைல், பெரிய பெரிய குழாய் டைப் ஸ்பீக்கர் வச்சு திருவிழா வைப் கொடுக்குற இப்போ வழக்கத்துல இருந்து மறைஞ்சு போயிருக்கிற ஆடியோ சிஸ்டம், கிராமத்து முளப்பாரி, பெண்கள் செய்யற குழு வழிபாடுன்னு 80கள் விஷயம் பலவற்றை சசிகுமார் ஆவணப்படுத்தி இருப்பாரு. மரண பயத்தை காட்டிட்டான் பரமா, பழக்கம் பழக்கம்னு வாழ்க்கையே தொலைச்சிட்டோம்னு இன்னைக்கும் மீம் டெம்ப்ளேட்ல வர்ற டயலாக்ஸ், இப்போ எல்லா படத்துலயும் வர்ற ஓல்டு சாங்ஸ் ரெஃபரன்ஸ்னு படத்துல ஏகப்பட்ட புதுமைகளை முதல் படத்திலேயே கொடுத்தாரு இயக்குனர் சசிகுமார். இந்த படம் வசூல் ரீதியாவும் விமர்சனங்கள் மூலமாகவும் கொண்டாடப்பட்டாலும் இதுலயும் ஒரு அண்டர் ரேட்டட் பாட்டு இருக்குங்க. அதுல வர்ற காதல் சிலுவையில் அறைந்தால் என்னை மியூசிக் லிரிக்ஸ்னு தரமான பாட்டு, பட் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் தான். கிராமத்து கதை மாதர்களை எல்லா தரப்பினரும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரெண்டியா காட்டி அதுக்கு பின்னாடி வந்த ஆடுகளம், பரியேறும் பெருமாள்னு பல படங்களுக்கு எல்லாம் முன்னோடி சுப்பிரமணியபுரம் தான். ப்ரீக்வல், சீக்வல், ஸ்பின் ஆஃப்னு பரமன் அழகர் உலகத்துல இருந்து தமிழ் சினிமாக்கு பல கண்டென்ட் கொட்டி கிடக்கு. ஜூலை 4ஓட இந்த படம் 17 வருடம் ஆனாலும் இப்பவும் மக்களால தொடர்பு படுத்திக்க கூடிய அளவுக்கு தரமான படம்.